நம்ம இந்த பாறை மீனை வீடியோ எடுக்கும்போது பாதியில் கட் ஆச்சுங்க. அதனால் அது பாதியில் கட் ஆச்சு. அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த மீனை நம்ம எடுக்கிறோம் வீடியோ. நம்ம பண்ருட்டி ஆசீர்வாத மீன்களில் தான் இந்த மீன் வந்து கட்டிங் நடந்துருக்கு. ஒரு தரமான மீனுங்க இது. இந்த மீன் மாத்திரம் நம்ம கடைக்கு வராது. வஞ்சரம், வவ்வா, கொடுவா, நண்டு, எறா, சீலா, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டிங் ஓட்டு எறா, டைகர் எறா, அது மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிற எல்லா மீனுமே நம்ம கடைக்கு வரும். பண்ருட்டி ஆசீர்வாத மீன் கடைக்கு நல்ல ஒரு சிறந்த முறையில் தாங்க எடுத்தால் ஒரு தரமான மீனை நம்ம எடுத்து மக்களுக்கு கொடுக்கணுன்னு தான் நம்ம ஆசைப்பட்றோம். அந்த மீன் வந்து 100 ரூபா மீனாக இருந்தாலும் அது ஒரு 2000 ரூபா மீனாக இருந்தாலும் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கணும். மக்கள்கிட்ட போய் சேரும் போது அது ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கணும். அது மக்கள் அந்த பிரியப்பட்டு வாங்குகிறாங்க. அவங்க சாப்பிடும் போது அது ஒரு மன நிறைவை தரணும். அதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக செய்கிறோம். எந்த ஒரு துறையிலையும் நம்ம போனாலும் அது மற்றவங்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்குங்க. அது வந்து நம்மளை போல் செய்யணுன்ற மற்றவங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்கணும். அதனால தான் நம்ம இதை செய்கிறோம். பாய் அதை பொழந்து கூட போட்டுக்கலாம். பொழந்து போட்டுங்க அப்படியே. அப்படியே பொழந்து பாதி பொழந்து அப்படியே போட்டு. இந்த மீன் வந்து நம்ம வாடிக்கையாளர்கள்லாம் போகுது. ரொம்ப சுவையான மீன். இந்த மீனை நான் வந்து எடுக்கும் போதே கடலூர் துறைமுகத்தில் நான் எடுக்கும் போதே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மீனை பார்த்துக்கொண்டு நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் போல் சேல் பண்ணாமல் சொன்னேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மீன் வந்துட்டு சாப்பிடும்போது அதை விட ஒரு தரமான ஒரு டேஸ்ட்டை தரும், அழகு தரும். சாப்பிட்டா இது போல் மீன்கள் சாப்பிடுங்க. நம்ம பணம் சம்பாதிக்கிறது நல்ல உணவுக்காக தான். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் சொல்லுவாங்க. அதுபோல் நல்ல உணவுக்காக தான் நான் கடவுள் நமக்கு படிச்சிருக்காரு. பணத்தை நம்ம எதோ வீணாக செலவு பண்ணுறோம். இந்த மாதிரி உணவுக்காக நம்ம செலவு பண்ணால் அது நல்லாயிருக்கும். தரமான மீன்கள் தான் இது. நம்மள்கிட்ட வந்துட்டு திருக்க வந்துட்டு ஒரு 50 கிலோவில் திருக்க வெட்டியிருக்கோம். கடைசியாக நம்ம வந்துட்டு சுறா மீன் வந்துட்டு ஒரு 70 கிலோவில் வெட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கோலா மீனுங்க. கோலாவில் வந்துட்டு சுறா கோலா, அது சுறா போலவே இருக்கும். அந்த கோலா வந்து 123 கிலோ வெட்டி கிலோ 300 ரூபான்னு நம்ம போட்டிருக்கோம். அது நம்ம பரங்கிப்பேட்டை உலகம் தர வாய்ந்த பரங்கிப்பேட்டில் தான் நம்ம அதை வெட்டி மக்களுக்கு சூப்பராக கொடுத்தோம். ஆரவாரமாக அதை 1.5 மணி நேரத்துலேயே அந்த 120 கிலோ மீனை வந்து சக்ஸஸ் பண்ணி அதை வெட்டி எடுத்தோம். அதனால் வந்துட்டு நம்ம அதிக லாபத்துக்காக இதை பண்ணல, இன்ட்ரெஸ்ட்டுக்காக பண்ணுறோம். இதை வந்துட்டு லாபத்துக்காக பண்ணால் அது அப்படியே தேங்கி அப்படி தான் இருக்கும். இதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது ஹாப்பியாக ஜாலியாக ஒரு ப்ளே பாய் போல் தான் நம்ம இதை பண்ணுறோம். அதனால் இது வந்து மக்கள் நிறைய ஏற்றுக்கிறாங்க. அதனால் வந்துட்டு நிறைய இதில் நம்ம வாடிக்கையாளர் மட்டும் ஆசீர்வாத மீன் கடையில் 1000 பேர் இருக்காங்க. 1000 பேர் தாண்டி செகண்ட் குரூப்பில் ஒரு 100 பேர் இருக்காங்க. இப்போ 2வது குரூப் தான் போயின்னு இருக்குது. இது மேலும் மேலும் வளரும். இந்த மீன் கடை வந்து மேலும் மேலும் வளரும். இதில் வந்து இந்த நல்ல மீனை எடுத்து கொடுக்குறதுலாம் பெரிய போராட்டங்க. ஏன்னா ஆவரேஜ் மீன் நம்ம எடுத்தால் அதை கூட்டு எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. நல்ல மீன் நம்ம எடுக்கும் போது கொஞ்சம் குறைங்களாங்கன்னு சொல்லும் போது அவங்க கோவப்படாங்க. ஏன்னா அவங்களோட வட்டம் அதுதான். மீன் பிடிப்பாங்க, கரை வரைக்கும் தான் அவங்களோட வட்டம். இன்னும் என் உழைப்புக்கு மரியாதை கொடுக்கலன்ற மாதிரி எட்டப்போ அப்படியெல்லாம் ஒரு மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி தான் மக்களுக்காக நம்ம இதை செய்கிறோம். இது கடைசியாக நல்ல பொருளாக வந்து சேருதுன்னா அதெல்லாம் வந்து இந்த பொருளை எடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறவங்கலாம் அதிக லாபம் பார்க்குறதுக்காக பண்ணுவாங்க. நம்ம ஊர் மீனை நாமளே சாப்பிட்ணுன்றதுனால நம்ம இதை எடுக்கும் போது அவங்கள ஃபைட் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை, அதிக முதல் போடணும். நம்ம உள்ளூர்லேயே விற்கிறதுனால லாபம் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு தொழில் பண்ணும் போது வீட்லேயும் நிறையா சந்திக்க வேண்டியது இருக்குது. வீட்டில் வந்து இவ்வளோ பணம் எடுத்துன்னு போகிறீங்க, எங்கே பணத்தை காண லாபம் இல்லைன்னு டார்ச்சர்லாம் நிறைய வரும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இதை பண்ணிக்கிறோம். நல்ல பொருளை நம்ம சேல் பண்ணணுன்னா வீட்டில் இருக்கிறவங்களோ மற்றவங்களோ யாருமே யோசிக்கக்கூடாது. என்ன தோணுதோ என்ன கிடைக்குதோ அதை மக்களுக்கு கொடுத்துட்டு போயினே இருக்கணும். அது எவ்வளோ லாபம் கிடைச்சாலும் பரவாயில்ல, லாபமே இல்லைனாலும் பரவாயில்ல. கடவுள் இருக்கார், அது கடவுள் கரெக்டாக நமக்கு வழி நடத்துவார். அதனால் வந்து லாபம் கம்மியோ அதிகமோ அது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு போய் சேருதோ அதுதான் ஒரு வியாபாரியோட அழகு. ஒரு வியாபாரினா பொருள் எடுக்கிற இடத்துல வீரம் இருக்கணுங்க. மக்கள்கிட்ட கொடுக்கும் போது ஈரம் இருக்கணும் நெஞ்சில். அப்போ தான் வந்து மக்கள்கிட்ட எல்லாமே போய் சேரும். பணத்துக்காக நம்ம உழைச்சா அது வேலையாகாது. இதுதாங்க இந்த பதிவை பார்த்துங்க. இது முழு வீடியோவில் பாதி கட்டாச்சு, பாதி தான் இது ஆர்டர் கட்டிங் போகுது. நன்றி, வணக்கம்.